அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கோபத்துல நம்ம கார்த்திகை சுட்டு தள்ளிட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம கார்த்திக் அப்படியே துடிச்சு போனாரு. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா அதாவது மீடியா எல்லாத்தையும் வர வச்சு பேப்பர் எல்லாத்துலயுமே அதாவது சாமுண்டீஸ்வரி நகையை திருடியதாக அப்படின்ட்டு போட வச்சிட்டா. அதாவது பாத்தீங்கன்னா பத்திரிகைக்காரங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா போட்டாங்க. அதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரியால தாங்க முடியல. அதாவது பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் வெறுப்பேத்தி விடுறா அந்த சந்திரா. அக்கா, இதுக்கு மேலே அவனை விட்டே வைக்க கூடாதுக்கா. அவனால இப்ப நம்ம வெளியே தலை காட்ட முடியல. இனிமேல் எங்க போனாலும் நம்மளை எல்லாரும் காரி துப்பதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வேகம் பயங்கரமா அப்ப நம்ம ராஜராஜன் அந்த சந்திரால திட்டுறாரு. நீ இப்ப எப்போ இப்படிதான் தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பியா? அதாவது சின்ன மாப்பிள்ள இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி உங்க தங்கச்சி பையலுக்கு ஏண்டு பேசுறீங்களோ, இனிமேல் அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் சம்பாதிச்ச பேரு புகழ் எல்லாம் போச்சு. நம்ம சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா போறாங்க. அதாவது கார்ல இறங்கி நம்ம கார்த்திக் ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தாரு. நம்ம கார்த்திகை நோக்கி வேகமா போய் இனிமேல் நீ உயிரோடவே இருக்கக்கூடாடா அப்படின்ட்டு நம்ம கார்த்திகை சுட்டு தள்ளிட்டாங்க. நம்ம கார்த்திகை அந்த இடத்துல அப்படியே சுருண்டு உளுந்துட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா இதை கேள்விப்பட்ட சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஐயா, அந்த பையன் உயிருக்கு போறாராம், அவன் இதோட செத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனா நம்ம கார்த்திக் மறுபடி உண்மையை கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாரு. அது வேற லெவல் தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.